எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருவோங்க. சில நாட்களுக்கு முன்னாடி பாலாஜி வேஃபர்ஸ் பத்தி சொல்லியிருந்தோங்க. ஸ்நாக்ஸ் பிளேயர், அதாவது ஈஸ்டர்ன் அண்ட் நார்த்தன் இந்தியாவில் பெரிய பிளேயருங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 10% வரைக்கும் ஸ்டேக் சேல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்தாங்க. ஐடிசி கூட அந்த கியூல நின்றுட்டு இருந்தாங்க 10% ஸ்டேக் எடுக்கிறதுக்கு. இப்போ ஒரு 6 to 7% ஸ்டேக்கை கெடாரா கேபிட்டல் தென் ஜெனரல் அட்லாண்டிக் அவங்க கைக்கு போற மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்குன்னு செய்திகள் வந்திருக்குங்க. ஸோ பாலாஜி வேஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 10% வரைக்கும் ஸ்டேக் சேல் பண்ணோம் அப்படின்னா இந்தியா முழுக்க எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான திட்டம் வச்சிருக்கிற மாதிரி தெரியுதுங்க பாலாஜி வேஃபர்ஸ். அடுத்து சிப்லா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஏர்ல் லில்லி கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஏர்ல் லில்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. பிளாக் பஸ்டர் வெயிட் லாஸ் ட்ரக் முஞ்சாரோ அப்படின்ற ஒரு ட்ரக் ஏற்கனவே இந்தியாவில் நல்ல சேல்ஸ் நடக்குது. ஸோ சிப்லா வந்து ஏர்ல் லில்லி கூட அக்ரிமெண்ட் எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த வெயிட் லாஸ் ட்ரக்கை வந்து சிப்லா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதாவது முஞ்சாரோ அப்படின்ற பேர் இல்லைங்க, டிஃப்ரெண்ட் நேம், அதாவது யோர்பீக் அப்படின்ற ஒரு நேம்ல சிப்லா வந்து அந்த வெயிட் லாஸ் ட்ரக்கை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சிப்லாவுக்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்ங்க. சிப்லா பொறுத்த வரைக்கும் 23 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ். அடுத்து எஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா ரேட்டிங் அப்கிரேட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குங்க எஸ் பேங்க். முக்கியமா காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா எஸ்எம்பிசி உள்ள வந்தாங்க இல்லையா, ஒரு 24.2% ஸ்டேக் எடுத்திருக்காங்க இல்லையா, அதை வந்து பாசிட்டிவா பாக்குறாங்க. ஸோ அப்கிரேட் பண்ணிருக்காங்க எஸ் பேங்க். தென் எஸ் பேங்கோடைய எம்டி சிஓ பிரசாந்த் குமார் அவர்கள் என்ன சொல்றாங்க, எங்களுடைய டார்கெட் வந்து டபுள் டிஜிட் லோன் க்ரோத் அப்படின்னு சொல்றாங்க. எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் பணத்தை கொண்டு வந்து கொட்டுறதுக்கு எஸ்எம்பிசி தயாரா இருக்கிறாங்க. ஸோ பணம் கிடைச்சது அப்படின்னா லோன் வாங்குறதுக்கும் ஆள் சந்தையில நிறைய இருக்கிறாங்க. ஸோ டபுள் டிஜிட் லோன் க்ரோத் அப்படின்றது சாத்தியம் இல்லை அப்படின்லாம் கிடையாதுங்க. ஸோ சாத்தியம்தான். அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் கம்பெனியோட எம்டி சிஇஓ வைத்தியநாதன் அவர்கள் என்ன சொல்றாங்க, இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டார்ல இருந்த ஸ்ட்ரெஸ்ஸை நாங்கள் சக்சஸ்ஃபுல்லா கடந்து வந்துட்டோம். Q4 ஃபினான்ஷியல் 26ஓட நாங்கள் முழுசாவே அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளில வந்துருவோம். குறிப்பா Q2 ஃபினான்ஷியல் 26ல ப்ரொவிஷன்ஸை பயங்கரமா குறைச்சிருக்காங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். தென் ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஒரு 5.8% எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். தென் டெபாசிட்ஸ் பார்த்தோம்னா பயங்கரமா நாங்க டெவலப் ஆகி வந்திருக்கோம். அதாவது எங்களோட டோட்டல் டெபாசிட்ஸ் வந்து 2018ல 40,000 crores இருந்தது. இப்போ 6 to 7 இயர்ஸ்ல அது 2.7 lakh crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் பார்த்தோம் அப்படின்னா நாங்க தொடர்ந்து 40,000 இருந்து 45,000 கோடி வரைக்கும் டெபாசிட்ஸை ஏற்றிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. அது போக ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸை பொறுத்த வரைக்கும் ரீப்ரைசிங் இன்னும் ஒரு 12 to 15 monthsல எல்லாமே நடக்கும். இதெல்லாம் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு பாசிட்டிவ் நோட்டுங்க. இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே வைத்தியநாதன் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அது பிரைஸ் டு புக் 1.5 தாண்டி இங்கிட்டு வந்துருச்சுங்க. ஸோ நமக்கு த்ரெஷ்ஹோல்ட் பிரைஸ் டு புக் 1.5 தான். ஸோ இருக்கிறவங்க பத்திரமா வச்சுக்கலாம். அடுத்து ஸ்டீல் செக்டர் எடுத்துக்கிட்டோம்னா டொமஸ்டிக் ஸ்டீல் பிரைசஸ் அப்படின்றது 5 years லோல இருக்குங்க. அதாவது தொடர்ந்து இந்த ஸ்டீல் செக்டரை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் வந்து வீக்காக தான் இருக்கு. அது கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்து பத்திரிகையில ஒரு ஆர்டிகல் வந்திருக்குங்க. சரி, ஸ்டீல் பிரைசஸ் குறைஞ்சிருக்கு, 5 year லோல இருக்கு அப்படின்னு என்ன காரணம்? டிமாண்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். குளோபல் லெவல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்ளை நிறைய இருக்குங்க, டிமாண்ட் வந்து வீக்கா இருக்கு. இந்தியா தரப்புல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து வீக்கா இருக்குங்க. ஏன்னா குளோபல் லெவல்லே சப்ளை அதிகமா இருக்கு. இன் அடிஷன் டு தட் இம்போர்ட்ஸ், இந்தியாவுக்குள்ள இம்போர்ட்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கு. அதாவது கவர்மெண்ட் வந்து நிறைய இம்போர்ட் டியூட்டிஸ் போடுறாங்க. சைனாவும் ஒரு சைடு நாங்க வந்து எக்ஸ்போர்ட்ஸை குறைப்போம், எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் மைனிங்கை வந்து குறைப்போம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனாலும் இம்போர்ட்ஸ் வந்து நிறைய வருது, குறிப்பா சைனால இருந்தே வருதுங்க. உள்நாட்டுல நிலைமை வந்து இப்படி இருக்குங்க. அதற்கு மத்தியில இப்ப டாடா ஸ்டீல் எடுத்துக்காட்டுக்கு ஷேர் பிரைஸ் பார்த்தோம்னா ஒரு ஆல் டைம் ஹைக்கு பக்கமா இருக்குங்க. ஸோ சிச்சுவேஷன் ஒரு சைடு இருக்கு, ஷேர் பிரைஸ் அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல இருக்குங்க. அடுத்து பிளாக் ஸ்டோன் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி அதிரடியா பெட்ரல் பேங்க்ல ஒரு 9.99% ஸ்டேக் எடுக்கிறதுக்கு திட்டம் போட்டுருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இதுக்காக ஒரு 6,200 கோடி ரூபாய் கம்பெனி வந்து பெட்ரல் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ பிளாக் ஸ்டோன் என்ட்ரி லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா பிரைஸ் டு புக் 1.5 இருந்து 1.6 அந்த ரேஞ்சில் இருக்குங்க. 227 ரூபாய் ஒரு ஷேர் அப்படின்ற மேனிக்கு பிளாக் ஸ்டோன் ஒரு 10% ஸ்டேக் எடுக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்கிறாங்க பெட்ரல் பேங்க்ல. ஆக சமீபத்தில் கடைசி ஒரு 6 மாசத்துல பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டு நிறுவனங்கள் நிறைய இந்தியன் பேங்கிங் செக்டருக்குள்ள வர்றாங்க. எடுத்துக்காட்டா எஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ்எம்பிசி ஒரு 24.2% வந்து எடுத்திருக்கிறாங்க. தென் ஆர்பிஎல் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா எமிரேட்ஸ் வந்து ஒரு 60% வரைக்கும் ஸ்டேக் எடுக்கிறது தயாராகிறாங்க. தென் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா வார்பக் பிங்கர்ஸ், அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி ரெண்டு பேருமே வந்து ஒரு 7,500 crore இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்கிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும்
எஃப்ஐஐஸ் வந்து நிறைய என்டர் ஆகிற மாதிரி தெரியுதுங்க சினாரியோஸ். ஸோ நம்ம கிட்ட பேங்க் இருக்கு, நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு அப்படின்னா பத்திரமா வச்சுக்கணும். அது மட்டும் இல்லைங்க, சவுத் இந்தியன் பேங்க், தென் இண்டஸ்இண்ட் பேங்க் போன்ற நிறுவனங்கள்ல எஃப்ஐஐஸ் அவங்களோட ஸ்டேக்கை பயங்கரமா கூட்டிருக்காங்க. அடுத்து டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 2 அப்டேட்ங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அக்டோபர் 24 அந்த டாடா மோட்டார்ஸ் அப்படின்ற நேம் வந்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளா மாறி இருக்குங்க எல்லாருக்குமே இன்னைக்கு. அடுத்து 2வது அப்டேட் வந்து ஜேஎல்ஆர்லங்க. ஜேஎல்ஆரை பொறுத்த வரைக்கும் சைபர் அட்டாக் பத்தி நம்ம தொடர்ந்து பேசுறோம் இல்லையா. யூகே ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது யூகே உடைய கார் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா போன மாசம் மட்டுமே 27% விழுந்திருக்குங்க. இதற்கு முக்கியமான காரணம் ஜேஎல்ஆர் ப்ரொடக்ஷன் ஹால்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யூகேல 1/4 வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஃபால் ஆயிருக்கு கிட்டத்தட்ட. ஸோ ஜேஎல்ஆரோட கான்ட்ரிபியூஷனை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இதை சொல்றேன். எல்என்டி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு ஹிண்டால்கோ, டாடா ஸ்டீல் 2 நிறுவனத்திட்ட இருந்து லார்ஜ் ஆர்டர்ஸ் வந்திருக்குங்க. அதாவது லார்ஜ் ஆர்டர் அப்படின்றது ஒரு 2500 crore to 5000 crore ஆர்டர் புக்கா இருக்கும். எந்த வெர்டிகலுக்கு கீழே அப்படின்னா மினரல்ஸ் அண்ட் மெட்டல் பிசினஸ்க்கு கீழே இந்த ஆர்டர்ஸ் வந்து கிடைச்சிருக்குங்க. ஹிண்டால்கோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 180 கிலோடன் பெர் ஆனம் கெப்பாசிட்டியில அலுமினியம் ஸ்மெல்டர் பிளான்ட் வந்து ரெடி பண்றதுக்கான ஆர்டர் மாதிரி தெரியுதுங்க. அது போக கேஸ் ட்ரீட்மெண்ட் சென்டர், இது ரெண்டும் வந்து ஹிண்டால்கோக்கு எல்என்டி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்து ஹீரோ மோட்டார் கார்ப் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி தொடர்ந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஃபுட் பிரிண்ட்ஸை பதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது ஸ்பெயின், இட்டாலியை தொடர்ந்து 51வது இன்டர்நேஷனல் மார்க்கெட் அப்படின்ற முறையில யுனைடெட் கிங்டம்ல ஜிபி மோட்டோ அப்படின்றவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு யுனைடெட் கிங்டம்குள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஹீரோ மோட்டார் கார்ப்க்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். அடுத்து மாருதி சுசுகி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் ஃபர்ஸ்ட் 6 months ஆஃப் ஃபினான்ஷியல் 26 H1 ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம்னா ஆல் டைம் லோல இருக்குங்க. அதாவது 40%க்கு கீழே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. ஸோ H1 ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஷேர் 38.8% இருக்குங்க. ஸோ மாருதி சுசுகிக்கு மார்க்கெட் ஷேர் குறையுது அப்படின்னா டஃப் காம்படிஷன் எங்க இருந்து வருது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுங்க. ஃபர்ஸ்ட் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா தாங்க. அதுக்கு அடுத்து ஹோண்டா, ஜேஎஸ்டபிள்யூ, தென் ஹுண்டாய், இது மாதிரி நிறைய பிளேயர்ஸ் உள்ள வர்றாங்க. ஸோ எல்லாருமே மார்க்கெட் ஷேரை கொஞ்சம் கொஞ்சம் உருவிருக்கிறாங்க. ஸோ கெய்னிங் மார்க்கெட் ஷேர் அப்படின்றது இன்னைக்குள்ள சுச்சுவேஷன்ல ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, ஈஸி கிடையாது. அடுத்து ஐடிசி ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி அவங்களோட வெல்கம் ஹோட்டல் பிராண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே போத்கயா பீகார்ல ஒரு ஹோட்டல் அண்ட் கன்வென்ஷன் சென்டர் ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஓப்பனிங் மூலமா ஐடிசி ஹோட்டல்ஸ்க்கு ஒரு 96 கீஸ் வந்து ஆட் ஆகுதுங்க. அடுத்து இந்தியன் ஹோட்டல் கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா 3 அப்டேட்ங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து ஹாங்காங்ல அவங்களுக்கு ஒரு சப்சிடரி இருக்குங்க. அதாவது OIHK அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்காங்ல இவங்க வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சப்சிடரியில 100% ஸ்டேக் வந்து இந்தியன் ஹோட்டல் கம்பெனி தாங்க வச்சிருக்காங்க. இதுல ஒரு $1.76 மில்லியன் ஃபர்தரா இன்வெஸ்ட் பண்றாங்க. டெட் ரீபேமெண்ட் தென் ஃபர்தர் எக்ஸ்பான்ஷன் ஒர்க்குக்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க இந்தியன் ஹோட்டல்ஸ். அடுத்த 2வது அப்டேட் என்னன்னா நெதர்லாந்துல இவங்களுக்கு ஒரு சப்சிடரி இருக்குங்க, ஹோலி ஓன்டு சப்சிடரி IHOCOBV. அந்த நிறுவனத்துல கம்பெனி வந்து ஒரு $25 மில்லியன் இன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. கேஷாவே இன்ஃபியூஸ் பண்ண மாதிரி தெரியுதுங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஹாங்காங் மாதிரியே தாங்க டெட் ரீபேமெண்ட் தென் ஆப்ரேஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக இவங்க ஒரு $25 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து 3வது அப்டேட் என்னன்னா இந்தியன் ஹோட்டல்ஸ் வந்து மதோபூர் ராஜஸ்தான்ல அங்க உள்ள லோக்கல் பிளேயர்ஸ் வனி விநாயக் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்றவங்களோட கொலாபரேட் பண்ணி ஒரு நியூ ரிசார்ட் தாஜ் பிராண்டு கீழே டெவலப் பண்றதுக்கான அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் மூலமா அவங்களுக்கு ஒரு 75 கீஸ் வந்து ஆட் ஆகுங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தொடங்குவாங்க, எப்போ வந்து ஆப்ரேஷன்ஸ்க்கு அந்த ஹோட்டல்ஸ்லாம் வரும் அப்படின்ற செய்திகள் எனக்கு கிடைக்கல. ஸோ இது 3மே வந்து இந்தியன் ஹோட்டல்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் தான். அடுத்து Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் கால்கேட் நிறுவனத்தினுடைய ரிசல்ட்ஸை பார்ப்போங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 17% இறங்கியிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. சேல்ஸ் வந்து ஒரு 6.3% இறங்கியிருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கம்பெனி வந்து ஒரு ஷேருக்கு ₹24 ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்து November 3, பேமெண்ட் வந்து November 19. கம்பெனியோட வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 43 times ஏர்னிங்ஸ் இருக்கும். ரொம்ப சூப்பரான ரிசல்ட்ஸ்லாம் கிடையாது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காக காட்டல அப்படின்னா மார்க்கெட் அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு கீழே இறங்கியிருக்கும். அடுத்து வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ் உடைய Q2 ஃபினான்ஷியல் 26 நம்பர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து 14% விழுந்திருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல ஒரு 5% பக்கமா குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ வந்து 2% இறங்கியிருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல ஒரு 3% ஏறி இருக்குங்க. கம்பெனி டோட்டல் கேபெக்ஸ் அப்படின்ற முறையில் ஒரு 3,535 crores எடுத்திருக்காங்க. குறிப்பா இந்த கேபெக்ஸ் வந்து அவங்களோட கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷனுக்காக, யான் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக, தென் ஃபேப்ரிக் ப்ரொடக்ஷனையும் என்ஹான்ஸ் பண்றதுக்காக இந்த கேபெக்ஸ் எடுத்த மாதிரி தெரியுதுங்க. வர்தமான் டெக்ஸ்டைல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான குளோபல் ஃபுட் பிரிண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்குங்க. கிட்டத்தட்ட 75 கண்ட்ரீஸ்ல அவங்க பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க.
அவங்களோட டோட்டல் ரெவன்யூல 45% ஆஃப் ரெவன்யூ எக்ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாங்க கிடைக்குது. 55% வந்து டொமஸ்டிக் சேல்ஸ்ங்க. ஸோ இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கும் வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ். பட் நீண்ட ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருக்கும். அடுத்து லாரன்ஸ் லேப் எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரான ரிசல்ட்ஸ் காட்டியிருக்காங்க. கம்பெனியோட ரெவன்யூ Q2 ஃபினான்ஷியல் 26ல 35% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கன்சாலிடேட்டட் ரெவன்யூ H1 ஃபினான்ஷியல் 26ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 33% ஏறி இருக்கு. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, ஒரு ஷேருக்கு 80 காசு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப 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 காஸ்ட்லிங்க லாரன்ஸ்ல. அடுத்து சர்வதேச சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்க சந்தை தொடர்ந்து நேற்று பாசிட்டிவ்ல தான் இருந்தது. இன்னைக்கு ஜப்பான் நாட்டு சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 1.35% ஏறி இருந்துச்சுங்க. மார்க்கெட் டைம் க்ளோசிங்க்கு அப்புறம் தான் நான் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணேன். இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம அழகா ஏத்தி கொடுத்தோம். FIIs அழகா வித்துட்டு போயிட்டான். நேத்து FIIs கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸா தான் இருந்திருக்காங்க. ஒரு 1165 crores மெதுவாக தான் விற்கிறாங்க FIIs. ஸோ நம்ம வந்து ஹையர் வேல்யூவேஷனாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு உள்ள போறோம் இல்லையா, அவன் ஜாலியாக விற்கிறான். கோல்டு பிரைஸ் எடுத்தோம் அப்படின்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 11,540 இருக்குங்க. இன்னைக்கு ஒரு 40 ரூபாய் விலை ஏறி இருக்கு. இதுக்கு மத்தியில ட்ரம்ப் அவர்கள் வந்து ரஷ்ய நாட்டு ஆயில் நிறுவனங்கள் மேல சாங்ஷன்ஸ் எல்லாம் போட்ட மாதிரி தெரியுது. ஆனா ரஷ்ய தரப்பு என்ன சொல்றாங்க, புட்டின் அவர்கள் என்ன சொல்றாங்க, எங்க மேல எந்த சாங்ஷன்ஸ் வேணாலும் போடுங்க, எங்களுக்கு அது எந்த விதத்திலையும் பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன தைரியத்துல சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சைனா இருக்குங்க. ஸோ க்ரூட் ஆயில் சைனா தொடர்ந்து வாங்குவாங்க ரஷ்யாட்ட இருந்து. ஆனா இந்திய தரப்பு அமெரிக்காவோட சாங்ஷன்ஸ்னால ரஷ்யால இருந்து வாங்கக்கூடிய க்ரூட் ஆயில நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. குறிப்பா அளவுக்கு அதிகமா யாரு ரஷ்யால இருந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் இம்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரஷ்யால இருந்து வாங்கக்கூடிய க்ரூட் ஆயில குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி ஒரு நம்பர் வந்து எழுதியிருக்காங்க. சார் உங்களோட வியூவை நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க, கடன் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, ஆனா பெரிய நிறுவனம் நான் வந்து அதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க. நான் என்னுடைய ஸ்டாண்ட்ல இருந்து மாற போறது கிடையாதுங்க. கடன் இருக்கு, நான் பெரும்பாலும் ரிலையன்ஸ் குழும பங்குகள் எதையுமே பார்க்கறது இல்லைங்க. உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல விருப்பம் இருந்தது அப்படின்னா LNTயை பார்க்கலாம். அடுத்து ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டரை பொறுத்த வரைக்கும் HLV லிமிடெட் அப்படின்ற பங்கை பத்தி எழுதியிருக்காங்க. சார் HLVல ITC ஒரு 8% ஸ்டேக் வச்சிருக்காங்க, JM ஃபினான்ஷியல் ஒரு 24% ஸ்டேக் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ HLVயை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் ஷேர்ஸை பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்க. கம்பெனி வந்து ப்ராஃபிட் பண்றாங்க. டெட் டு equity இல்லைங்க, பட் ப்ரொமோட்டர்ஸ் ஷேர்ஸை பிளஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால நம்ம அதை வெயிட் அண்ட் வாட்ச் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணலாம். HLVயை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம். அதே மாதிரி தாங்க ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு கடன் ஜாஸ்தியா இருக்கு. என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா டாடா குரூப்போட சேர்ந்து அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து வெயிட் பண்ணலாம். அடுத்து LT ஃபுட்ஸ், அவன்டி ஃபுட் போன்ற நிறுவனங்கள் பத்தி கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து த்ரெஷோல்டு கீழே தாங்க இருக்கும். இப்போ LT ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கும். தென் அவன்டி ஃபுட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்குங்க. பட் இந்த ஃபுட் செக்மெண்ட், அக்ரி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ITC நல்லா க்ரோ ஆகிறாங்க. அது ஒரு 23 டைம்ஸ் 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. ஸோ 400ல எனக்கு அக்ரி பிஸ்னஸ், ஃபுட் பிஸ்னஸ், FMCG, தென் சிகரெட்டு, ஹோட்டல் எல்லாமே கிடைக்குது. ஸோ அதைத்தான் நான் பார்ப்பேன். சரி சார், அக்ரி தென் ஃபுட் இதெல்லாம் நல்லா க்ரோ ஆகிறாங்கன்னு சொல்றீங்க, பட் இதெல்லாம் வந்து ஷேர் பிரைஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேள்வி வருங்க. ரிஃப்ளெக்டே ஆக வேணாம், இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கட்டும், இன்னும் கீழே போனாலும் எனக்கு பரவாயில்ல. அவன்டி ஃபுட்டோ LT ஃபுட்ஸோ ஒரு வருஷத்துக்கு 500 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்றாங்க அப்படின்னா ITC ஒரு குவார்ட்டருக்கு 5000 கோடி ரூபாய்க்கு பக்கமா ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஷேர் பிரைஸ் மேல ஏன் ஏறல அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாங்க. பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ ஸ்டேக் சேல் பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து இன்வெஸ்டர்ஸ் மத்தியில இருக்கலாம். அதனால கூட யாருமே அதை பார்க்காம இருக்கலாம். யாருமே பார்க்கல அப்படின்னா எனக்கு நல்லதுதான், நான் பார்த்துக்குவேன். அடுத்த ஒரு நண்பர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், அதாவது குறிப்பா ஒரு கம்பெனியை சொல்றாரு, MOFSL சொல்றாருங்க. அவங்க நிறைய ஓவர் வேல்யூ ஸ்டாக்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்றாங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய வியூவை நான் சொல்லிடுறேங்க. அவங்க அவங்களோட சொந்த காசுல வாங்குறாங்களா இல்ல நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு பணத்தை கொடுக்குறோம், அந்த பணத்துல அவங்க வாங்குறாங்களா அப்படின்றதாங்க கேள்வி. ஸோ நம்ம வந்து பணத்தை கொடுக்குறோம், நம்ம பணத்தை கொடுக்க அவன் ஷேர்ஸை வாங்குறான், அவ்வளவுதான். அடுத்து தேஜாஸ் நெட்வொர்க் பத்தி எழுதியிருக்கிறாங்க. நான் வந்து நெட்வொர்க், டெலிகம்யூனிகேஷன், டெலிகாம் இந்த செக்டர் பக்கெட்லாம் போறதில்ல. பட் நண்பர் வந்து ஹையர் லெவல்ல உள்ள போய் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா, ஷேர் பிரைஸ் பயங்கரமா கீழே விழுந்திருக்கு அப்படின்னா வேற வழி இல்லைங்க, ஆவரேஜ் பண்ணி வைக்கலாம். ஃபியூச்சர்ல அது மேலே ஏறுறப்ப ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸோட வெளில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கம்பெனியை டர்ன் ஓவர் பண்ணிடுவாங்க. டாடா குரூப் பேக்கப் இருக்கு, பணத்தை கொண்டு வந்து போடுவாங்க. பிஸ்னஸ் வந்து ரன் ஆகும், டர்ன் அரௌண்ட் ஆகும். 2 வருஷமோ இல்லை 5 வருஷமோ ஆகலாம். ஸோ ஷேர் பிரைஸ் மறுபடியும் மேலே போக தான் செய்யும். எப்போ போகும் அப்படின்றதான் கேள்வி. அடுத்து கனரா HSBC இன்சூரன்ஸ் பத்தி கேட்டிருக்கிறாங்க. சார் ஒரு 10% பக்கமா மேலே ஏறிருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. காரணம்லாம் எனக்கு தெரியாதுங்க.
இன்சூரன்ஸ் செக்டர்ல அது ஓவர் வேல்யூட் சைடில் இருக்கு அப்படின்றது எனக்கு கன்ஃபார்மா தெரியும். அடுத்து இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் சொல்றீங்களே அவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மைக்ரோ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் வீட்டு வாசல்ல ஒருத்தர் வந்து கடன் கொடுப்பாருங்க. அதாவது ஒரு விவசாயி இருக்கிறாரு, விவசாயி சாயங்காலம் போய் பார்க்குறாரு, அவரோட பயிர்கள்ல லேசா பூச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த நாள் காலையில அவருக்கு பூச்சி மருந்து வேணும். அதுக்கு ஒரு 5000 ரூபாய் ஆகும். ஒரு 2 ஏக்கருக்கு பூச்சி மருந்து வாங்கணும்னா. நான் ஒரு தோராயமா சொல்றேங்க. உடனே போய் ஒரு ஆள்கிட்ட ஃபோன் பண்ணி அப்ரோச் பண்ணி காலையில எனக்கு பூச்சி மருந்து அடிக்கணும், நைட்டு பணம் கொடுங்க அப்படின்னா வீட்டு வாசல்ல நைட்டோ இல்லை அடுத்த நாள் காலையிலயோ பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ யாரு இவங்க கொண்டு வந்து கொடுக்குறவங்க யாரு அப்படின்னா இவங்க எல்லாமே பெரும்பாலும் மைக்ரோ ஃபினான்ஸ் லெண்டர்ஸாக தான் இருப்பாங்க. இவங்க எல்லாமே வந்து அன்செக்யூர்டா இருக்கும். அதாவது கோல்டு கொடுத்துட்டு அவங்க பணம் வாங்குறோம், கோல்டு லோன் அப்படின்னா. மைக்ரோ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் செக்யூர்டா இருக்காதுங்க. பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க, ஆனா என்ன வட்டி வந்து அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். இதான் வந்து மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி. அடுத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி பத்தி எழுதியிருக்கிறாங்க. சார் நான் ஹையர் லெவல்ல மாட்டிக்கிட்டேன், நான் வந்து லாஸ்ல கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. கொடுக்கறது கொடுக்காதது அது உங்களோட விருப்பங்க. நான் எப்பொழுதுமே லாஸ்ல எதையுமே புக் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பொறுமையா இருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்ம எப்பொழுதுமே 1, 2, 5, 10ன்னு கன்சிடர் பண்ணிருந்தோம் அப்படின்னா ஈஸியா ஆவரேஜ் பண்ணி கீழே கொண்டு வந்துடலாம். நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. கம்பெனி நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு 800 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. ஒரு 200 கோடி ரூபாய் ரைட்ஸ் இஷ்யூஸ் மூலமா ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. நேத்து 400 கோடி ரூபாய் என்சிடிஸ் பத்தி சொன்னோம். அடுத்த 12 மாசத்துல மறுபடியும் ரைட்ஸ் இஷ்யூஸ் மூலமா ஒரு 200 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. ஒரு 3 or 4 இயர்ஸ்ல கம்பெனியை மறுபடியும் ப்ராஃபிட்டபிள் சைடு கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதனால நான் தொடர்ந்து ஹோல்ட் பண்ணுவேன். அடுத்து கோல்ட் பேஸ்ல ஒரு நண்பர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எழுதியிருக்கிறாங்க. சார் 1 வீக் பிஃபோர் வந்து நான் ஒரு 2 lakhs தூக்கி கோல்ட் பேஸ்ல போட்டேன், நல்ல ப்ராஃபிட்ல இருந்து இப்போ கோல்ட் பிரைஸ் சடனா இறங்கினோடனே லாஸ் சைடு போயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. நான் பல தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேங்க, பல ஸ்டாக்ஸ்க்கு சொல்லியிருக்கேன். அதாவது அது நல்லா ரேலி ஆயிடுச்சு, ரிஸ்க் தான், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கோல்டா இருந்தாலும் ரிஸ்க் தான், அது பயங்கரமா ரேலி ஆனதுக்கு அப்புறம். ஸோ கரெக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ பயங்கரமா ரேலி ஆயிருந்த சமயத்துல கொண்டு போய் பல்கா உள்ள போட்டோம் அப்படின்னா அது இந்த மாதிரி லாஸுக்கு தான் கொண்டு போய் முடியும். அடுத்த ஒரு நண்பர் வந்து எனக்கு இப்பதான் 19 வயசு ஆகுது சார், என்கிட்ட ஒரு 30,000 ருபீஸ் இருக்கு, நான் வந்து அதை அப்படியே பிஜி நீட்ல போட்டு அதுல இருந்து வர டிவிடெண்ட் எடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 19 தான் உங்களுக்கு ஏஜ். ஸோ அழகா நிறைய பேஸ்கெட்ஸ் வந்து செட் பண்ண கத்துக்கிறதுக்கு சரியான ஏஜுங்க. இப்போ கொண்டு போய் ரொம்ப கன்சர்வேட்டிவா பிஜி நீட்ல போட்டு அது அப்படியே கிடக்கும், 95லேயே கிடக்கும். டெய்லி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க, அது எங்கேயுமே நகரவே நகராது. ஸோ பிஜி நீட் ஒரு பேஸ்கெட், கோல்டு ஒரு பேஸ்கெட், நிறைய அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஒவ்வொரு பேஸ்கெட்ல தூக்கி போடுங்க. கண்டினியூஸா உள்ள போகணுங்க. அதாவது 30 உடனே உள்ள போடாம மாசம் மாசம் 2, 3, 2, 3ன்னு உள்ள போகணும். அடுத்து யூனிபாட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை பத்தி எழுதிருக்காங்க. கம்பெனியோட ஷேர் பிரைஸ் பயங்கரமா கீழே விழுந்த மாதிரி தெரியுதுங்க. என்ன காரணமா இருக்கும்? கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கா காட்டல. லாஸ்ட் 3 இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 2023ல 204 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 2024ல 124 crores குறைஞ்சிருக்கு. 2025ல 88 crores ஃபர்தரா குறைஞ்சிருக்குங்க. ஸோ தொடர்ந்து அவங்க ப்ராஃபிட்டபிலிட்டி குறையிறதுனால டிஐஏஸ் அக்ரெசிவா வித்திருக்கிறாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேப் பெர்ஃபார்மன்ஸ் காட்டல அப்படின்னா பயங்கரமா அடிப்பாங்க. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா டெட் டு ஈக்விட்டி கம்மியா இருக்குங்க. லாஸ்ட் 2 to 3 இயர்ஸ் ஆட்டோ செக்மெண்டோட growth அப்படின்றது ரொம்ப பிரமாதமாலாம் இல்லைங்க. இனி வரக்கூடிய காலங்களில் அப்படியே சூப்பரா பிச்சுட்டு போகுமா அப்படின்னு கேட்டா அது வந்து சந்தேகம் தான். ஸோ இந்த ஜிஎஸ்டி ரேட் கட்ஸ்னால வரக்கூடிய எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து தெரியறதுக்கு இன்னும் ஒரு 2-3 வருஷம் ஆகுங்க. ஸோ மெதுவாக தான் மேலே போகும். ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகள்ல ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.